நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, எரர்ஸ் இன் த மெஷர்மென்ட். எந்த ஒரு மெஷர்மென்ட் எடுத்தோம்னாலும், அதுல எரர்ஸ் இருக்கும். அந்த எரர்ஸ் எதனாலலாம் வருது? அதுக்காடைய டைப்ஸ் என்னென்ன? அப்படின்றத தான் இந்த டாபிக்ல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு மெஷர்மென்ட்டா இருந்தாலும் எரர்ஸ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நாம அக்யூரசிய என்ஷூர் பண்ணலாம். அக்யூரசிய இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? எரர்ஸ்ல சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் உண்டு. தீஸ் ஆர் அரைஸ் டியூ டு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ். அதுக்குன்னு தனித்துவமான சில காரணங்கள் இருக்கிறதுனால தான் இந்த எரர்ஸ் வந்து நமக்கு அரைஸ் ஆகுது. சரிங்களா? என்னென்னலாம் பாருங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நீங்க ஒரு மெஷர்மென்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஏர்லி மார்னிங்ல எடுக்கிறதுக்கும், நூன் டைம்ல எடுக்கிறதுக்கும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனாலயும் எரர்ஸ் வரலாம். பிரஷர், அட்மாஸ்பரிக் பிரஷர், ஹியூமிடிட்டி, அதாவது நமக்கு ஏர்னுடைய மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா? ஈரப்பதம். அதனால சில எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் எல்லாம் மாறும். இது ஒரு ரீசன். இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் எரர்ல வரக்கூடியது. அதேபோல செகண்ட் பாருங்க, இம்பெர்ஃபெக்ஷன். நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ப கரெக்ட்டா ஃபிட் பண்ணாம, கொஞ்சம் நீங்க சரியா ஃபிட் பண்ணாம விடுறீங்க அப்படின்னாக்கும், அதுல வந்து இம்பெர்ஃபெக்ஷன் எரர்ஸ், பெர்சனல் எரர்ஸ். இப்ப நம்ம ரீடிங் எழுதும்போது கொஞ்சம் கவனமா இல்லாம, கொஞ்சம் லேசியா எழுதுறோம்னு வைங்களேன். அப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கும், லேக் ஆஃப் அப்சர்வர் கேர்னால வரக்கூடிய மிஸ்டேக்ஸ். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். சில நேரம் பார்த்தீங்கன்னாக்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேஞ்சு போன ஏஜ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டா இருக்கும். ஸோ, அப்ப அதனால மெஷர் பண்ணும்போது, ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். கரெக்ட்டான ஆன்சர் கிடைக்காது. லீஸ்ட் கவுண்ட் எரர். நீங்க எடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமென்ட்டினுடைய லீஸ்ட் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி எடுத்தீங்கன்னா, அக்யூரசி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாரியான அ எரர்ஸ் எல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளார வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரேண்டம் எரர்ஸ். சம்டைம்ஸ் இந்த மாரியான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸே இல்லாம எரர் வரும். ஏன் வருதுன்றதே அப்சர்வரால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரேண்டம் மேனர்ல வரக்கூடியது. அந்த மாரி வரக்கூடிய இந்த எரர்ஸ வந்து ரேண்டம் எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸு, ரேண்டம் எரர்ஸ் இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணணும்னா என்ன வழி? சிஸ்டமேட்டிக் எரர் நீங்க பார்க்கையிலே தெரிஞ்சது. இப்ப இந்த குடுத்திருக்க கேட்டகரி எல்லாம் அ உங்களுக்கு கவனமா செஞ்சோம் அப்படின்னாக்க சிஸ்டமேட்டிக் எரர நம்ம எலிமினேட் பண்ணலாம். ரேண்டம் எரர பொறுத்தவரைக்கும், அது என்ன ரீசன்னே தெரியலைன்னு சொல்ட்டோம் இல்லையா? அப்போ நீங்க அத மினிமைஸ் பண்றது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் ஜாஸ்தியா எடுக்கணும். இப்ப ரீடிங்ஸ் அதிகமா எடுத்தோம் அப்படின்னா, அதனுடைய மீன் வேல்யூ பார்க்குறப்போ, அந்த மீன் வேல்யூ ஆல்மோஸ்ட் ட்ரூ வேல்யூட்ட வந்துரும். அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் ஜாஸ்தியா எடுக்க, 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 எடுக்க ஸோ அதனுடைய மீன் வேல்யூ வந்து அந்த ட்ரூ வேல்யூ பக்கமா நமக்கு ரிசல்ட் குடுக்கும். ஸோ இந்த மெத்தட் மூலமா நம்ம ரேண்டம் எரர ரெடியூஸ் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் எரர ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எரர் அனாலிசிஸ் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஜென்ரலா இப்போ 2 குவான்டிட்டி இருக்கு. அதாவது 2 ராடினுடைய லென்த். ஸோ இதனுடைய லென்த் பார்க்குறோம். L1 ஈக்குவல் டூ 5 சென்டிமீட்டர்ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒரு ராடு. இந்த செகண்ட் ராடினுடைய லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 2 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ L ஈக்குவல் டூ L1 பிளஸ் L2. என்ன பண்ணுவீங்க? 5 பிளஸ் 2 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை ஒருத்தர் மெஷர் பண்றாரு. அந்த வேல்யூ வந்து 5.1 சென்டிமீட்டர்ன்னு சொல்றாரு. செகண்ட் லென்த்த மெஷர் பண்றாரு. 2.1 சென்டிமீட்டர்ன்னு சொல்றாரு. எரர் இருக்கா? இங்க எரர் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர். அதே மாரி இங்கேயும் 0.1 சென்டிமீட்டர். 2யும் ஆட் பண்ணும்போது ரிசல்ட்டும் என்ன வரும்? 7.2 சென்டிமீட்டர்ன்னு வரும். ஆக்சுவலா இங்க எரர் 0.1. இங்கேயும் 0.1.
ஆனால் இங்கே ரிசல்ட்டில் வரும்போது எவ்வளோ எரர் வந்திருக்கு? 0.2 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டுத்தினுடைய எரரும் என்ன இருக்கு இந்த இடத்துல? ஆட் ஆயிருக்கா? அப்போ நீங்கள் கால்குலேஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது, இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா, சப்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஒரு ஃபார்முலா, டிவிஷன் ஒரு ஃபார்முலா, பவரில் எழுதுகிற மாதிரியான ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம கால்குலேஷன்ஸில் ஸ்டெப்ஸு ஃபார்முலாவில் வரலாம். அப்படி வரும்போதெல்லாம் இந்த எரருடைய வேல்யூ என்ன ஆகுது பாருங்க, இனிஷியலாக இருக்கிறத விட போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதை தான் எரர் ப்ராபகேஷன், ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எரர்ஸ் இன் த கால்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சம்மேஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், அதாவது சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஆட் பண்ணனாக்கும் வரக்கூடிய எரர் வேல்யூ அப்படின்றது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதே போல் டிஃப்ரென்ஸ், இப்போ இதே குவான்டிட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம், அதாவது டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான கால்குலேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படின்றப்போ எரர் என்ன ஆகுமா? ஆட் ஆகுமா? இங்கேயும் ப்ளஸ் தான் போட்டிருக்கோம், இங்கேயும் ப்ளஸ் தான் போட்டிருக்கோம். இங்கேயும் எரர் ஆட் ஆக தான் செய்யும். சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் எரர் ஆட் ஆகும். ஓகேங்களா? ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் டிவிஷனில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா, ஒருவேளை பவரில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா. இதில் இந்த டெல் ஏ டெல் பின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த டெல் ஏ வந்து அப்சல்யூட் எரர்னு சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி டெல் அப்சல்யூட் எரர் ஆஃப் குவான்டிட்டி ஏ. ஸோ அதே போல் டெல் பி அப்சல்யூட் எரர் ஆஃப் குவான்டிட்டி பி. பட் டெல் இசட்னா அப்சல்யூட் எரர் ஆஃப் சம் ஆஃப் த குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி. இது ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணதுனால வரக்கூடிய அப்சல்யூட் எரர் வேல்யூ. சரிங்களா? ஸோ அதே போல் இங்கே வந்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் குவான்டிட்டிஸ் அதனுடைய அப்சல்யூட் எரர். பட் இங்கே வந்து வெறும் டெல் இசட் மட்டும் இல்லை, டினாமினேட்டரில் ஒரு இசட் கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் இதே போல் டெல் ஏ பை ஏ, இது வந்து ரிலேட்டிவ் எரர்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ. இதே போல் டெல் பி பை பினா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் பி. டெல் இசட் பை இசட்னா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி. இதே போல் ரிலேட்டிவ் எரர் ஆஃப் டிவிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி. ஸோ இங்கேயும் ப்ளஸ் தான் வருது பாருங்களேன். சம்மேஷன்லையும் டிஃப்ரென்ஸ்லையும் அப்சல்யூட் எரர்னுடைய ப்ளஸ், ப்ராடக்ட்லையும் டிவிஷன்லையும் ரிலேட்டிவ் எரர்னுடைய ப்ளஸ். ஸோ பவருக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த எண்ணெய் முன்னால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ட்டு ஒரு ரிலேட்டிவ் எரர். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.